ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரிவ்யூ பண்ண போகிறோன்னா, ஒரு போட் கம்பெனியோட 131 அப்படின்ற ஒரு மாடல் நம்பர் ஒரு போட் கம்பெனியோட ஏர்பாட்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். சரி வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இதை ஓப்பன் பண்ணி கண்டினியூ பண்ணிடலாம். சரியா? ஆக்சுவலாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனில் தான் இருக்குது. ஓகே, கவரில் இருந்து எடுத்துருவோம் ப்ராடக்டை. இது தாங்க ஏர்பாட்ஸு சொல்ல போனால் இந்த மாடல் தான் ஆர்டர் பண்ணிருக்கு. ஓகே, கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இதெல்லாம் பேசிக்கலாம். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு, உங்களுக்கு தெரியும். அப்புறம் உள்ள கேஸ் ரெட் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூப்பர்மேன் டிசைன், சூப்பர்மேன் அந்த டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து பட்ஸ் கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இதில் பட்ஸ் கிடையாது. ஆப்பிள் ஏர்பாட்ஸில் வந்து நீங்கள் நார்மலாக காதில் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த டிசைனில் தான் இது போட்டிருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இதில். ஏன்னா பட்ஸும் வந்து ஒரு சில பேருக்கு அது நிற்காமல் போகும். இது நிறைய பேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கூட ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்போ வர்றதில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி டிசைன் தேவை இருக்கிறவங்க இதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 999க்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 rupees அந்த ரேஞ்சில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் இல்லை, இது புதுசு தான். இதே கம்பெனி வாங்கி இதே மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிப்பீட் அவங்க மறுபடியும் அது ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் மறுபடியும் ஆர்டர் போட்டு வாங்கினாங்க. வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க, நீங்கள் இல்லை ரிவ்யூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இதை வேணால் ஒரு ரிவ்யூவாக போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, அவங்க சொன்னது என்னென்னா, கிட்டத்தட்ட 1.5 year பக்கம் நான் யூஸ் பண்ணேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. தண்ணி உள்ளெல்லாம் கூட விழுந்திருக்கு நிறைய டைமு. அதனால் எனக்கு அந்த மாதிரி ஆனது கொஞ்சம் கூட அது கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போனதே கிடையாது. தண்ணிக்குள்ளே விழுந்து எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்குலாம் எனக்கு அது ரொம்ப யூசேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் மறுபடியும் அதே காசு போட்டு இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து பிராண்டுக்கிட்ட இருந்து எந்த பொருளுமே வாங்கி ரிவ்யூ பண்ணவே கிடையாது. எல்லாமே ஆர்கானிக்ன்ற முறையில் தான். ஏன்னா டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பிராண்ட் கிட்ட இருந்து ரிவ்யூ ப்ராடக்ட் வாங்கி தான் அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி ரிவ்யூ பண்ணி போட்டுட்ருக்காங்க. நம்ம சேனல் இன்னும் அந்தளவுக்கு வளரலை. அதுவும் இல்லாமல் அப்படி வளர்ந்தால் கூட அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சேனல் போகாதுன்ற விஷயத்தில் மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளே காசு போட்டு ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணி வீடியோவாக மேக் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நம்ம சேனல் இன்னி வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஏதோ இந்த ப்ராடக்ட் அவங்க கொடுத்தாங்க, ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ. மற்றபடி பிராண்டுக்கிட்ட இருந்து வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணி போடுற அளவுக்கு வளரல. அப்படி வளர்ந்தாலும் சப்போஸ் அப்படி ஒரு சூழ்நிலையே வந்தால் கூட இருக்கிற என்னவோ அதை மட்டும்தான் தெளிவாக நம்ம சேனலில் சொல்லுவோமே தவிர்த்து, மற்றபடி வேறு சேனலில் சொல்கிற மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கெலாம் நம்ம உள்ளே போக மாட்டோம். அப்படியும் போனாலும் அதில் என்ன ப்ராடக்ட்டு, அது ப்ராடக்டோட ரியல் இது என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஆர்கானிக்காக சொல்ல போகிறோமே தவிர்த்து, மற்றபடி டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராப்ளம். இப்போ நானும் ரீசெண்டாக நேற்று கூட ஒரு சேனலில் பார்த்தேன். ரொம்ப பெரிய சேனல், டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சேனல், ஒரு 3 சேனல் பேர் ரொம்ப அடிபட்டது. அந்த மாதிரி பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை அந்த மாதிரி பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி நம்ம சேனலில் என்றைக்குமே ஒரு வீடியோ போட மாட்டோம். அதில் வந்து 100% நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணி அதில் ஒரு பிராண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொடுத்தா கூட அதில் என்ன நிறைய இருக்குது, என்ன குறை இருக்குது, சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட அதை தெளிவாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இங்கே நாம் உட்காந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது இன்றைக்கி இல்லை, நம்ம சேனல் இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனல் அந்தளவுக்கு ரீச் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் ஆதரவு கொடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்களும் வந்து நம்ம சேனல் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு ரீச் ஆனால் கூட நம்ம என்றைக்குமே இதே மாதிரி ஆர்கானிக்காக என்ன வீடியோ போட முடியுமோ அதை மட்டும்தான் நம்மளால் போடுவோம். மற்றபடி பிராண்ட் சொல்கிறாங்க இல்லை பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க காசு தராங்க அப்படின்றதுக்காகலாம் சப்போர்ட் பண்ணி நம்மளால் வீடியோ போடவே முடியாது. அதை மட்டும் தெளிவாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே மக்களே, இதில் என்னெல்லாம் இருக்குன்னுட்டு ஓகே வாங்க பார்த்துருவோம். மற்றபடி ரொம்ப யூனிக்காக ஒரு டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் உள்ள வந்து அதையும் செக் பண்ணிடலாம் இருங்க.
ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க மக்களே சார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், அதோட கார்டு இந்த மாதிரி தான். ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தேவைன்னா எதில் வேணாலும் ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க டிசைனாக, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், இதில் யூசர் மேனுவல் நீங்கள் ரொம்ப பெரிய ப்ராடக்டெல்லாம் கிடையாது. இது சும்மா நீங்கள் நார்மலாக யாருனாலும் இதெல்லாம் வாங்கி ஈஸியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சவுண்ட் குவாலிட்டி நான் ஆல்ரெடி கேட்டு பார்த்துட்டேன். சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது, எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற அளவு தான் குவாலிட்டி இருக்கும். நான் அது நிறையா வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நம்ம என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட குவாலிட்டியும் தரமும் கிடைக்கும். பட் இருந்தாலும் போட் கம்பெனின்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. சவுண்டு வகையில் வந்து எந்த இதுவுமே குறை சொல்ல முடியாது. எனக்கு போட் கம்பெனியில் நானும் 2-3 பொருள் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, ஓகே பரவாயில்ல, கொடுக்குற காசுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. இதே வேறு ப்ராடக்ட் வாங்கினோன்னாக்கா 1000 ரேட்லலாம் வேறு ப்ராடக்ட் நிறைய இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் குவாலிட்டி சவுண்டு வகைன்னுட்டு வரும்போது கேட்டுகிட்டே இருப்போம். நல்லா ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது சவுண்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் அதுவே போக 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 ஒரு 1 மந்த்து கூட ஆயிருக்காது. பட் ஆனால் அப்படியே சவுண்ட் ரொம்ப டல்லாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது ஃபஸ்ட்டில் இருந்து சவுண்டு தானா இப்போ இருக்கா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அதனால் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதுக்கு போகாதீங்க. அப்படி ட்ரை பண்ணாலும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு 200, 350 அந்த மாதிரி ஏதாவது எப்பயாவது ஆஃபரில் போடும்போது வேணால் வாங்கிக்கோங்க. அது வேணால் ஒரு 1 மந்த் 1.5 மந்த் யூஸ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி லைஃப் டைம்லாம் உங்களுக்கு வேணும், ஒரு நல்ல பாட்டு கேட்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பாட்டு கேட்குறதுக்கு ஒரு சவுண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு அளவுக்கு கிளியராக இருக்கணும்னா கொஞ்சம் கம்பெனி சைடு போயிடுங்க. நிறைய கம்பெனி இருக்குது, கிட்டத்தட்ட ரேட் ரொம்ப கம்மியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்டிங் ப்ரைஸ்லையாவது போய்ட்டுங்க. கம்பெனி ப்ராடக்ட்னு போயிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 இயர் வாரண்டியாவது கிடைக்கும். இடையில ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட நீங்கள் அதை வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். பக்கத்தில் எங்கேயாவது ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வேறு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட காசு வேஸ்ட்டு தான். ஏன்னா ₹1 சம்பாதிக்கிறது கூட எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ராடக்ட் இதே விருந்து வாங்குறீங்கன்னா ஒரு கம்பெனி ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அது என்றைக்குமே நல்லது. பட் இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கும்போது ஓகே ஒரு கம்பெனி ப்ராடக்ட் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து லோக்கலுக்கு ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கோம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்லாம் ஒரு யோசனை வராது. அதனால் பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இல்லை, நான் இருக்கிறது சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதுதான் இந்த வீடியோ. ஓகே மக்களே, இதில் இருந்த ப்ராடக்டெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இன்னும் யூசர் மேனுவலெல்லாம் இருக்குது. இதுதான் வாரண்டி கார்டு, QR கோடு, ஸ்கேனரு, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு எல்லாமே இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் லாஸ்ட் டைமில் நம்ம போட் ஸ்பீக்கரை ரிவ்யூ பண்ணும்போதே பார்த்துருப்போம். போட் கம்பெனியோட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றதோட டோட்டல் மேனுவல் இது. இந்த ப்ராடக்டெல்லாம் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். மேனுவல் தான் இது. இதோட ப்ராடக்ட் போட்டோட ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்குன்னுட்டு இதில் இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேவைன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். அது இங்கே யாரையும் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை, இந்த ப்ராடக்ட் இருக்குன்னுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஓகே மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக அடுத்தடுத்த வீடியோவில் நானும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம், நானும் பெரிய பெரிய கேஜெட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணணுன்ற ஒரு எய்மில் தான் இருக்கேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து வந்து உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ மக்களே, பாய்.